பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் நாம் சற்று நேரம் தியானிப்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நாம் எப்போதுமே நம் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஒருபோதும் நமக்குள்ளே அவிசுவாசமான எந்த ஒரு திங்கிங்கும் இருக்கவே கூடாது. நாம் மனிதனாய் பிறந்திருக்க நாம் எந்த விதத்திலாவது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழும்போது 100% நம்மளால் பர்ஃபெக்டாக வாழ்வதற்கு மிகவும் கடினம்தான். நம் மனதிலேயோ நம் செயல்பாடுகளிலேயோ சின்ன சின்ன காரியங்கள் கூட நமக்கு ஸ்லிப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன், நம்ம கோவப்பட்டுருவோம், எரிச்சல் அடைஞ்சிருவோம், இல்லைனா ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசிடுவோம், குறை சொல்லிடுவோம். அப்போ ஆண்டருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் ஏதாவது ஒன்று நம்ம செய்து விடுவோம். அப்போ தேவன் கர்த்தர் அவரோட வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. எந்த நிமிஷத்தில் வேணால் அவருடைய வருகை இருக்கலாம். நாம் அதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3ஆம் நாளில் தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்படி எழுப்பின தேவன் நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் வருகின் போது, அந்த ரகசிய வருகின் போது மேகத்தின் மேலே வந்து நிற்பார். அப்போ மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். அடுத்து உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக எழுப்பி பிரகாசிப்போம். பாருங்க, அப்போ ஆண்டவர் நம்மளை அவரண்டைக்கு எழுப்புறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். நாம் உலகத்துக்கு உண்டானவர்கள் அல்ல. நமக்கு நிரந்தரமானது பரலோகம். இந்த காணக்கூடிய உலகத்திலே நமக்கு வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. நம்ம காணக்கூடாத உலகம்தான் நிரந்தரமானது. அதற்காக தான் இந்த பூமியிலே நம்மளை பக்குவப்படுத்தியிருக்கிறார், தயாரித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கைட் பண்ணி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டோட அன்பை ருசித்த நாம், ஆண்டோட வழியை அறிந்து கொண்ட நாம், ஒவ்வொரு நாளும் நம் சபைக்கு வருவது எதற்கு, நம்ம ஆவியான நமக்குள்ளே இருப்பது எதற்கு, நம்முடைய ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பேச்சிலே, செயல்பாடுகளே, சிந்தைகளிலே, நடக்கையிலே, எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மளை அனுதினமும் ஆவியானவர் நம்மளை பக்குவப்படுத்தி நடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு நாம் ஒபே பண்ணணும். நமக்கு முழுவதுமாக ஆண்டவரே நீங்கள் என்னை கொண்டு நீங்களே நடத்துங்கப்பா என்று சொல்லி முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். முழுவதுமாக நம்மளை சமர்ப்பிக்க வேண்டும். சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்திலே நாம் விழுந்து முழுவதுமாக நாம் அவரண்டையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் தேவனுக்குரியதே. அதற்கு முழுமையாக நாம் அர்ப்பணித்தோம் என்றால் நம்மளை எடுத்து எழுப்பி பிரகாசிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்படி தேவன் கர்த்தரை எழுப்பினாரோ அதே போல நம்மையும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? நம் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாக வேண்டும். நான் செஞ்சேன், நான் ஜெபிச்சேன், நான் மெசேஜ் கொடுத்தேன், நான் ஆராதனை நடத்தினேன், நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன், நாங்கிறதுல ஒன்றுமே வேலை கிடையாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நான் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்மளை எடுத்து அவர் பயன்படுத்திக்கிறார். நம்ம என்னவா செய்யணும்? என்ன ஜெபிக்க வைத்தார் தேவன், என்ன ஜெபிக்க வச்சார் தேவன், என்ன வேதம் வாசிக்க வச்சார் தேவன், என்ன இந்த ஊழியத்தை செய்ய வைத்தார் தேவன், என்ன இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய நாம் மகிமைக்காக என்னை கொண்டு அவர் பேசினார். தேவன் என்னை ஆராதனை நடத்த வைச்சார். நான் செஞ்சேன்னு ஒன்றுமே கிடையாது. ஆண்டோட கிருபையினாலே ஆண்டவர் என்ன ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் நாம மகிமை பாராட்டும். இப்படித்தான் நாம் நம்மளை உயர்த்தாதபடி தேவனை முன்பு வைக்க வேண்டும். அதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒருபோதும் பெருமையோ மேட்டுமையோ அகந்தையோ வந்துவிடவே கூடாது.
ஒருபோதும் வந்து விடக்கூடாது. அது ஆவிக்குரிய ஜீவிதமாக இருந்தாலும் உலகப்பிரமான எந்த வேலைகளாக இருந்தாலும் நான்கிறது நாம் முற்றிலுமாக அது நிர்மூலமாக வேண்டும். எல்லாம் கிரைஸ்ட் என்று நாம் நம்மளை வளைந்து கொடுக்க வேண்டும், தாழ்ந்து போக வேண்டும். எப்படி கிரைஸ்ட் வளைந்து இருக்கிறதோ அதுபோல் நாம் பணிந்து வளைந்து தாழ்ந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறார். நான்கிறது எப்பவுமே நிமிர்ந்து நிற்கும். நிமிர்ந்து நான் எதுக்கும் அணைய மாட்டேன், எதுக்கும் அடங்க மாட்டேன், நான் இப்படி தான் நிற்பேன்னு நிமிர்ந்து நிற்கிறது அது ஆண்டவர் வெறுக்கிறார். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்ந்து போவோமா? முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மளையும் ஆண்டவர் எழுப்புவார். அப்படி எழுப்ப வேண்டும் என்றால் நம் முற்றிலுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக வேண்டும். நம்மளுடைய ஆசைகள், இச்சைகள், விருப்பங்கள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இனி நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவே எனக்குள் இருந்து வாழ்கிறீர். நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, இது விசேஷித்த நாள். இந்த 2025 வருஷத்தின் அல்லேலூயா கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துவோமா? இந்த வருடம் முழுவதும் கிருபையாய் நம்மளை பாதுகாத்தாரே, நாம் அதற்கு ஒன்றுமே தகுதி இல்லையே. இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எவ்வளவோ இருந்த போதிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கினதே. இந்த மட்டும் கரம் பிடித்து நம்மளை நடத்தி வந்தாரே, போகையில் வரிகளும் அவர் பாதுகாத்து கொண்டாரே, அவருடைய திவ்ய பிரசனம் நம்மளை தாங்கினதே, நம்மளை வழி நடத்தினதே. அதற்காக நன்றி செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி துதிபலிகளை செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அல்பா ஒமேகா ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரலோகத்தில் இருக்க எல்லா அநேக தூதர்கள் ஆண்டவரே, கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் தேவனே அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பூமியிலே நாங்களும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த 2025 வருஷத்தின் அப்பா டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே 31ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் கிருபையாய் அற்புதமாய் அதிசயமாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திரே அப்பா. ஆண்டவரே எங்கிட்ட எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆண்டவரே. அப்பா எங்களை பெருமை பாராட்டி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இந்த மட்டும் நீ நடத்தி வந்த தேவனே, இனிமேலும் நீ நடத்துவீர் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு கிருபையா நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி வந்தீரே. நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டின் துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளும் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு அதன்படி நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து பலப்படுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களே முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.